பாண்டியன் கடையில இருக்கும்போது சரவணன் கிட்ட கொஞ்சம் பைசாவை கொடுத்து தங்கமயிலு கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. அந்த குழந்தை உன்னோட குழந்தைங்கிறதுக்காக மட்டும் இல்லடா, நம்ம வீட்டோட முதல் வாரிசு. இதை மட்டும் செய்யடா, அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படும். நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லுவாரு. சரவணன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால வீட்டுல போயிட்டு கோமதி கிட்ட தங்கமயில பார்த்து கொஞ்சம் செலவுக்கு பைசா கொடுத்துட்டு வாமா. சரவணன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீயாவது தங்கமயில் வீட்டுக்கு போய் இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து அனுப்புவாரு. இன்னைக்கு புதுசா ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆர்கானிக் காய்கறி விற்கிற ஒரு ஆளு பாண்டியன் கிட்ட வந்து என்னோட தோட்டத்துல நிறைய காய்கறி எல்லாம் விளைஞ்சிருக்கு, அதை இந்த கடையில வச்சு சேல்ஸ் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டு வருவாரு. பாண்டியன் முடியவே முடியாது, இது மளிகை கடை, இங்க காய்கறி எல்லாம் விற்க மாட்டோம், விற்காது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நீங்க நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா கூட கால் பண்ணுங்க, இந்தாங்க என்னோட கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போவாரு. போற வழியில அரசி எதுக்க வருவாங்க. அரசி மேல அவர் வந்த வண்டி இடிச்சிடும். கீழே விழுந்த அரசிக்கு ஒரு காயமும் படாது, ஆனாலும் எழுந்துட்டு ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறி எடுத்துட்டு வந்த பையன் ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசிக்கு முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அந்த சம்மந்தமும் முடியாம போனது. இப்போ இந்த பையனோட அரசியை வச்சு கொஞ்ச நாள் எபிசோட ஓட்டுவாங்க. ஆனாலும் இந்த பையனும் அரசிக்கு ஜோடியா இருக்க மாட்டாரு. பின்னாடி ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க. கடைசியா குமார் தான் அரசிக்கு ஜோடியா வருவாரு. கோமதி காசை எடுத்துக்கிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போவாங்க. தங்கமயில் இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா தான் இருப்பாங்க. அவங்க அம்மா கோமதியை பார்த்த உடனே, என்ன காத்து இந்த பக்கம் வீசுது, உங்க பிள்ளை தான் விவாகரத்து வேணும்னு கேட்டு கோர்ட்ல நிக்கிறாரு. என் பிள்ளை மட்டுமா கேக்குறான், தங்கமயிலும் தான் விவாகரத்து வேணும்னு கேக்குறா. இப்ப எதுக்கு வந்தீங்க, உங்க பிள்ளைக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறீங்களா, அதான் ஒரு பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன விஷயமா வந்தீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் கோமதி, தங்கமயில அப்படியே எல்லாம் விட்டுற மாட்டோம், குழந்தை மேல எங்க வாரிசுங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை தங்கமயில் மேலையும் எங்களுக்கு இருக்குது. இந்த பணத்தை தங்கமயிலு கிட்ட கொடுத்துருங்க, பிரசவ செலவுக்கு நான் கொடுத்துட்டு போனேன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு போவாங்க. பாக்கியம் கையில கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா கையில கொடுக்காம அங்க வச்சுட்டு போவாங்க. ஆனாலும் பாக்கியம் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாங்க, லபக்குன்னு காசு எடுத்துக்குவாங்க. கோமதி வெளியில போய் ஆட்டோல ஏறும்போது தங்கமயில அங்க வருவாங்க. அந்த முனையில திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் இவங்க ஆட்டோல ஏறி போவாங்க. அதனால கோமதிக்கு தெரியாது தங்கமயில் அங்க நின்னு பாக்குறது. இனி வரும் எபிசோட்ல தங்கமயிலும் அஞ்சலியும் ஏற்கனவே கோயில்ல மீட் பண்ணிருப்பாங்க. அதனால திரும்ப மீட் பண்ணும்போது நல்லா பேசி பழகி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. தங்கமயில புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி, நீங்க சரவணனோட திரும்பவும் சேர்ந்து வாழணும், நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இனிமே கதைக்களம் திரும்பும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.